கம்பெனில ஸ்டேஸ் ஆகவா இல்ல ஜஸ்ட் ஒரு டிகிரி சர்டிபிகேட் இருந்தா போதும் அந்த மாதிரி வெப்சைட்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. ஏதாவது பேசினா தான் நான் மட்டும் பேசிட்டே இருக்கிறதா? சரி, ஓகே. நீங்க எம்சிஏ படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்ல ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன தெரியுமா? ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன? பேக் எண்ட் பேக் எண்ட்ல டேட்டாபேஸ் இருக்குதா? யாரா இல்லையா? டேட்டா நல்லா இருக்கு டேட்டாபேஸ். பேக் எண்ட் வச்சு நம்மளால யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண முடியுமா முடியாது? முடியுமா முடியாதுன்னு கேட்கிறேன். முடியும். பேக் எண்ட்லயும் வந்து நம்மளால ஃப்ரண்ட் எண்ட்லயும் பண்ண முடியும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஸ்டாட்டிக் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் எண்ட் வந்து டைனமிக் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஸ்டாட்டிக் சொல்லுவாங்க, பேக் எண்ட் வந்து டைனமிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டுக்கும் தனித்தனி பர்பஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க பேக் எண்ட் யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ மொபைலை நீங்க யூஸ் பண்றீங்க இல்லைங்களா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டைனமிக் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா நீங்க ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? க்ரோம் ப்ரௌசர் இப்போ சிஸ்டம்ல லாகின் பண்ணி இப்போ க்ரோம்ல அமேசான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அமேசான் வெப் பேஜ் வருது இல்லைங்களா? அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அதுல வந்து நீங்க இப்போ வந்து நீங்க வந்து அமேசானுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல உங்க நேம், உங்க அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? அதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்? டேட்டாபேஸ்ல. ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்குமா பேக் எண்ட்ல இருக்குமா? பேக் எண்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்ல வந்து மொபைல் அப்ளிகேஷனோ பண்ணணும்னா நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வந்து இப்போ நீங்க வந்து உங்க ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து சப்போஸ் ஒரு ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க, இல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு டூல், ஒன்னு ஃப்ரண்ட் எண்ட் இல்ல பேக் எண்ட், இதுல வந்து நீங்க வந்து பக்காவா இருக்கணும். ஓகேவா? இல்ல நீங்க ஃபுல் ஸ்டாக் போறதுனாலும் போலாம், வந்து தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனா அதுல ஃபுல் ஸ்டாக்னா பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் இது ரெண்டுத்துலயுமே நீங்க ஃப்ளூயண்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க கம்பெனில பிளேஸ் ஆக முடியும். இல்லைன்னா கஷ்டம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏஐஸ் நிறைய இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாட் ஜிபிடி, அப்புறம் கோபைலட், அப்புறம் சைனால இருந்து ஒரு ஏஐ இருக்கு, அது பேர் என்ன தெரியுமா? டீப்சீக். அந்த மாதிரி ஏஐஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன பண்ணணும் தெரியுமா? அது என்ன பண்ணணும் தெரியுமான்னு கேட்குறேன். இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ சாட் ஜிபிடிக்கே போயிட்டு நீங்க வந்து எனக்கு ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. ஓகேவா? அது எப்படி உங்களுக்கு கோட் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது? இல்ல அது எப்படி உங்களுக்கு கோட் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குதுன்னு கேட்குறேன். கரெக்டா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாது. ஓகே. அது எப்படி பண்ணா இப்போ நீங்க வந்து இப்போ கூகுள்ல நீங்க வந்து சர்ச் பண்றீங்க இல்லையா? இப்போ அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமேசான் வெப்பேஜ் வருது இல்லைங்களா? அது மாதிரி அதுவும் சர்ச் பண்ணும். ஓகேங்களா? அதுல நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாம் லோட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அது கண்டென்ட்டா கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் ஏஐ சொல்லுவாங்க. ஏஐல நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் அதை பில்ட் பண்ணலாம். ஓகேவா? நீங்க இப்போ சாட் ஜிபிடிலேயே போயிட்டு ஆக்சுவலாக சாட் ஜிபிடி மாதிரி எனக்கு ஒரு ஏஐ பில்ட் பண்ண சொன்னா அது பண்ணும். ஓகேங்களா? அதுக்கான ப்ராம்ப்ட் நீங்க கரெக்டாக கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஓகேவா? இப்போ சப்போஸ் அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு வெப்பேஜ் நான் கேட்டிருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் கொடுத்துருக்கு. ஓகேவா? அது வந்து இப்போ உங்களுக்கு அதில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண சொல்லி உங்கள் கிளைண்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் பண்ணிட்டீங்க. உங்கள் கிளைண்ட் கிட்ட அந்த வெப்பேஜ் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டீங்க. உங்கள் கிளைண்ட் வந்து செக் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த பேக்ரவுண்ட் மாற்ற சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் யார்கிட்ட போய் மாற்ற சொல்லி கேட்டீங்க? நீங்களே மாற்றீங்களா சாட் ஜிபிடி கிட்ட போய் கேட்டீங்களா? சரி, சாட் ஜிபிடி கிட்ட கேட்டீங்கன்னா அது பேக்ரவுண்ட் மாற்ற சொல்லி பேக்ரவுண்ட் அந்த கோட் கொடுக்கும். அந்த கோடை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க?
ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்க ஒர்க் ஆகுமா? மினி ப்ராஜெக்டா இருக்கா? மினி ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ணிட்டா ஒர்க் ஆகும். பட் அதை வந்து அந்த பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களா ஜெனரலாக சேஞ்ச் பண்ணிடுவீங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்றதுனால தான் நீங்கள் ChatGPT கிட்ட கேட்பீங்க, அதை அந்த கோடை கொடுக்கும், நீங்கள் அதை எடுத்து போய் பேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால எதை படிக்கிறதா இருந்தாலும் தெளிவாக படிங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் நீங்கள் டேட்டா பேஸ் படிக்கிறதுனால டேட்டா பேஸ் படிங்க, தப்பு இல்லை. ஏதாவது ஒன்று தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? உங்கள் கெரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.